எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோனா என்ன? ஆர்டர் ஃப்ளோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவா பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எங்களோட பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ட்ரூ எஸ்என்சி அப்டேட்டட்ன்னு சொல்லியிருக்கோம். அத போய் நீங்க பார்த்துட்டு அதில கன்டினியூஷன் தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ. சரிங்க. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதுல 2 டைப் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோனா என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? நார்மலா மார்க்கெட் ஒரு லோ வச்சு ஒரு ஹை விக்குது. அகைன் ஒரு லோ வச்சுட்டு அகைன் ஒரு ஹை விக்குது. இத மைனர் ஸ்விங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மைனர் ஸ்விங், மேஜர் ஸ்விங் என்னன்னு தெரியாது அப்படின்னா, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா? இது ஒரு மைனர் ஸ்விங். ஓகேங்களா? அகைன் இங்க ஒரு மைனர் ஸ்விங் நடக்குது. அகைன் ஒரு மைனர் ஸ்விங் நடக்குது. அகைன் ஒரு மைனர் ஸ்விங் நடக்குது. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லோவ மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லோவ மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா, இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐடிஎம் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஐடிஎம். ஆர்டர் ஃப்ளோனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் மைனர் ஸ்விங்ஸ் நடந்திருக்கோ, அந்த ஸ்விங் பாயிண்டோட ஹையும், லோவும் இருக்கிற ஏரியா தான் ஆர்டர் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிளா இந்த ஸ்விங்கில இது ஹையா இருந்திருக்கு. இது லோவா இருந்திருக்கு. இது ஆர்டர் ஃப்ளோ. அதாவது அப் ட்ரெண்ட்ல டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், அதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல அப் க்ளோஸ் கேண்டில்ஸ். இப்போ இது ஒரு ஆர்டர். அதே மாரி இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. அதே மாரி இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. அதே மாரி இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ தான். ஆனா மார்க்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ கீழ தான் ஐடியமே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஃப்ளோலாம் இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? மார்க்கெட் இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ. அகைன் இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னா, இந்த இடத்துல ஆர்டர் இருக்கும் அப்படின்றத ரீசன். ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ ஆர்டர் ஃப்ளோல 2 டைப் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அது என்னென்ன டைப் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரக்சர் தான். மார்க்கெட் ஒரு ஹைய கிரியேட் பண்ணிட்டு, ஒரு லோவ கிரியேட் பண்ணி, அகைன் இந்த ஹைய அக்ரெசிவா பிரேக் பண்ணி, அகைன் ரிவர்ஸ் இத டச் பண்ணல அப்படின்னா, இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. அதாவது இந்த ஆர்டர் ஃப்ளோவ மார்க்கெட் அகைன் இத டச் பண்ணல. இதே இது டச் பண்ணிடுச்சு அப்படின்னா, இது மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இப்போ இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. அதே மாரி இது மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. இது நம்மளோட நார்மல் ஐடிஎம். சரிங்களா? இது நம்மளோட ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. இது என்னது? அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகே. இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. இதுவுமே அன்மிட்டிகேட்டட் ஆர்டர். ஒன்ஸ் மார்க்கெட் இத டச் பண்ணியிருந்ததுன்னா, இது ஆர்டர் ஃப்ளோ தான். பட் ஆனா மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? டச் பண்ணாம இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? டச் பண்ணாம இருந்தா அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. டச் பண்ணிடுச்சுன்னா, அந்த ஆர்டர் ஃப்ளோக்கு பேரு மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. ப்ரோ அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோக்கும், மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா, மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா, அங்க இருக்கிற ஆர்டர்ஸ் ஆல்ரெடி கலெக்ட் ஆயிருச்சு அப்படின்றது அர்த்தம். அதாவது இங்கேருந்து மார்க்கெட்ல பை ஆயிருக்குதுன்னா, மார்க்கெட் அகைன் இங்க இருந்த பெண்டிங் பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் எடுத்துருச்சு. அதால இது மிட்டிகேட்டட். இங்க மார்க்கெட் பெண்டிங் ஆர்டர்ஸ இன்னும் எடுக்காம தான் இருக்கு. அதால தான் இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு மிட்டிகேஷன் ஆர்டர் ஃப்ளோனா என்ன? அதே மாரி அன்மிட்டிகேஷன் ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சார்ட்ல போயிட்டு இத பார்க்கலாம். ஓகேங்களா? இத போய் நம்ம ஒரு சார்ட்ட போய் பார்ப்போம். எப்படி இது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது அந்த மாரி விஷயங்கள நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுது. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது? ஃபால் ஆகுது. ஃபால் ஆகும்போது மார்க்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்விங், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் நம்ம என்ன சொல்றோம்? ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம். ஐடிஎம்க்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. அகைன் இங்கேயும் ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்விங் மிட்டிகேட்டட். இந்த ஸ்விங் என்னது?
மிட்டிகேட்டட் எப்படி ப்ரோ மிட்டிகேட்டட்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்விங் வந்து மிட்டிகேட்டட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் மிட்டிகேட்டட் அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வந்து இதை பிரேக் பண்ணி அகெயின் என்ன பண்ணிடுச்சு, இதை டேப் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே போச்சு. அப்போ என்னாச்சு, இந்த ஸ்விங் வந்து மிட்டிகேட்டட். அதே மாதிரி மார்க்கெட் லோ வச்சதுக்கப்புறம் ஒரு ஹை வச்சு லோ வச்சிருக்கு. இதுவுமே என்னது மிட்டிகேட்டட், ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சு இந்த ஸ்விங்ஸு. ஓகேங்களா, இந்த ஸ்விங்ஸு ஆல்ரெடி வந்து மிட்டிகேட்டட் ஆகிடுச்சு. அப்போது இது எல்லாமே மிட்டிகேஷன் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆச்சு, பிரேக் பண்ணி டைரெக்டாக கீழே போச்சு, அகெயின் வந்துச்சு கீழே போயிடுச்சு. பட் ஆனால் என்ன பண்ணலை, இப்போ வரைக்கும் மிட்டிகேட் பண்ணாமல் இருக்குது. இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ, இது மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கை ஹையை டன் பண்ணதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிடுச்சு, மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் வந்து மிட்டிகேட்டே பண்ணாமல் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு, அகெயின் கீழே வந்துச்சு. பட் ஆனால் என்ன பண்ணலை, இந்த ஆர்டர் ஃப்ளோவை மிட்டிகேட் பண்ணாமல் இருக்குது. இந்த ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்ணல, மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணாமல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மிட்டிகேஷன் ஆர்டர் ஃப்ளோக்கும் அன்மிட்டிகேஷன் ஆர்டர் ஃப்ளோக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்த வர கான்செப்ட்ஸில் நம்ம எப்படி வந்து இது என்னாச்சு, மிட்டிகேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்விங் இங்கே பிரேக் ஆகுது. பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இங்கேயுமே என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்விங் பிரேக் ஆகுது, மிட்டிகேட் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு ஸ்விங் பிரேக் ஆகுது, மிட்டிகேட் பண்ணிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இதுதான் வந்து மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஆர்டர் அந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்றது தான் ஆர்டர் ஃப்ளோவோட டெஃபினேஷன். அடுத்த வர வீடியோஸில் எப்படி ஆர்டர் ஃப்ளோஸ் உள்ளே இருக்கிற பிளாக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது, எந்த ஏரியாவில் இருக்கிற பிளாக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும், ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.